World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நான் எங்கே இருந்தாலும் தர்மசாஸ்தாவினுடைய எந்த கருத்தரங்கம் நடந்தாலும் அது எந்த ஊரில் நடந்தாலும் சரி, கண்டிப்பாக ரயிலோ ஃப்ளைட்டோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு கேரளாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய என் அன்புக்குரிய சிஷ்யர் திரு சந்திரபோஸ் ஐயா அவர்கள் வந்து மீன ராசியும் சுக்கிரனும் கோயில் பரிகாரங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தன்னுடைய கருத்துரையை எடுக்க வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஏற்கனவே மீனராசினாவே ஒரு பிரச்சனை இருக்கும், இதில் வேற சுக்கரன் வேற அங்கே என்ன பண்ண போறாருன்னு ஐயா தான் சொல்ல போறாரு. பார்ப்போம். குருவே சரணம், குருபாதம் சரணம், குருவே துணை. சூப்பராக தான் வருது. போதுமா? சுக்லம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோபசாந்த சாந்தி சாந்தி. இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். என்னங்க சார்? இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச அனுமதி கொடுத்த எனது குருநாதருக்கும் வணக்கம். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரபோஸ், நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கான தலைப்பு வந்து சுக்கிரனும் மீனன் ராசியும். சுக்கிரன் என்று யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆடம்பரம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அது என்ன உயிர் தத்துவம் அப்படிங்கிறதும் கூட நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அம்மா, பெண்ணு, மனைவி, இந்த மாதிரி விஷயமா அந்த சுக்கிரன் வரத்தான் செய்யும். அப்போ சுக்கிரனுக்கு ரெண்டு இடம் இருக்குது. எந்த இடம்னா ரிஷபன் ராசியும் துலாம் ராசியிலும் சுக்கிரன் ஆட்சி வீடு. அப்போ இந்த ஆட்சி வீடு மாத்திரம் கிடையாது, நீச வீடான கன்னி ராசிலையும் அம்மா போய் நீசம் ஆகுவாங்க, மீன ராசியில் உச்சம் ஆவாங்க. ஆனால் கன்னி ராசியில் இந்த அம்மா நீசம் ஆகுறான்னா எல்லாம் டக்குன்னு நினச்சிடக்கூடாது, என்னடா இந்த இவர் வந்து நீசம் ஆகுறாங்களே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆனால் அங்கே வந்து உத்திரம், ஹஸ்தம், சித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறதுனால இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் அடங்கி தான் இருப்பாங்க. அதே மாதிரி கடகன் ராசியில் வந்துட்டான்னா இந்த அம்மா நானா அம்மாவா அப்படிங்கிற ஒரு இதில் இந்த அம்மா இருப்பாங்க. யார்? இந்த சுக்கிரனுடைய குணமே அதுதான். மீனன் ராசிக்கு போயிட்டேன்னா நான் தான், எனக்கு அழிஞ்சுதான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இந்த இருக்கும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சுக்கிர ராசியில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுடைய அம்மா வழி குலதெய்வம் விட்டு போச்சுன்னு அர்த்தம். ரிஷப ராசியில் பிறந்தாலும் சரிதான், துலாம் ராசியில் பிறந்தாலும் சரிதான், பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரிதான், அவங்களுடைய அம்மா வழி பாட்டி குலதெய்வம் விட்டு போச்சுன்னு அர்த்தம். அதனால எப்பவுமே நீங்க செய்ய வேண்டியது, இந்த ராசியில பிறந்தவங்க அவங்க அம்மா வழி பாட்டி குலதெய்வத்தை போய் கண்டிப்பா போய் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா சிலவங்க என்ன நினைப்பாங்க, அப்பா வழியிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பா வழியிலே போக பார்த்துருவாங்க. ஏன்னா அப்பா வந்து தான் நமக்கு எல்லாம் குலதெய்வம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனோன்னா அம்மா வழியிலையும் ஒரு குலதெய்வம் இருக்குது, அம்மா வழியிலையும் ஒரு பாட்டி குலதெய்வம் இருக்குது, அவங்களையும் போய் பார்க்கணும். இப்போ நம்ம எங்கள் வீட்டிலலாம் ஊருக்கு எங்கேயாவது போகிறான்னு கேட்டால், எங்கள் வீட்டுக்கு வரையான்னு கேட்டால் வரமாட்டாங்க. பாட்டி வீட்டுக்கு போமா, நான் போவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் மனைவி எல்லாம் அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஆனால் அதுதான் இயற்கையாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அம்மா வழியில் உள்ள பாட்டிமார்கள்லாம் என் பேத்திக்கு வருவாங்க, என்னத்தானே வந்து பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்க. புருஷன் வீட்டுக்கு போயிட்டோன்னா இந்த அம்மா வழியில் பாட்டி குலதெய்வத்தை யாரும் போய் பார்க்கவே மாட்டோம், போகவும் மாட்டாங்க. இந்த அம்மா அங்கேருந்து எதிர்பார்த்துட்டே இருக்கு, என் பேரன் வரும், என் பேத்தி வரும், இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன, இவங்க புள்ள குட்டி எல்லாம் பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும். அப்போ தான் வந்து முட்டிட்டு மோதிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன் என்னென்னா, எப்பவுமே அம்மா வழியிலையும் போங்க. கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் எங்கேயே போங்க, யாரும் வீட்டிலாம் போயிருங்க, ஆனால் அம்மா வழியிலையும் ஒரு பாட்டி இருக்காங்க, அங்கேயும் போய் பார்க்கணும், அங்கே ஒரு குலதெய்வம் இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைங்க, போங்க. அதுவும் ரொம்ப நல்லதுதான். இப்போ அது மட்டும் இல்லை, பின்ன சுக்கிரன் எங்கே இருந்தாலும் எந்த அதனுடைய வேலை கரெக்டாக தான் காட்டும்.
அதனுடைய வேலை கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் யார் ஒருத்தனை எந்த லக்னத்தை பிறக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இவங்களுக்கு எல்லாமே அமையும். எல்லாமே அவங்களுடைய பாக்கியங்களெல்லாம் அவங்களுக்கு அப்படி தான் அமையும். பார்த்து படித்து எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன். இங்கே வந்தோன்னு மேடையில் வந்தோன்னு கொஞ்சம் பதத்தில் மறந்து போயிடுறேன். தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னத்தை போய் இதில் என்ன இருக்குது? சரி, இருந்தாலும் நெறிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு போய்கிறேன். மேடம் ராசியில் பிறக்கிறவங்க இல்லை மேட லக்னத்தில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக ரிஷபம் 2வது ராசியாக வரும். இப்போ 2வது ராசியாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ரிஷபம் ராசி 2வதும் வரும், அதே மாதிரி துலாம் ராசி 7வதும் வரும். இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்பவுமே சின்ன சின்ன பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீரங்கம் சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸ்ரீரங்கம் தான் இதுக்கான கோயில். ஸ்ரீரங்கத்துக்கு கண்டிப்பாக போகணும். அதே மாதிரி துலாம் ராசியில் ஒரு லக்னம், அதில் ஒரு சுக்கிரன் இருந்தால், இல்லாட்டி கன்னி ராசியில் யாராவது, கன்னி லக்னத்தில் யாராவது பிறந்திருந்தா 2வது வரக்கூடியது துலாம் ராசி. துலாம் ராசியில் யாருக்காவது சுக்கிரன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க போக வேண்டிய கோயில் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவட்டார்னு சொல்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. திருவட்டார் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருவட்டார் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா அங்கே தான் இதனுடைய எல்லா சில விஷயங்களெல்லாம் அங்கே தான் உங்களுக்கு கரெக்டாக ஆகும். ஏன்னா எல்லா கோயிலும் இருக்காங்க, லட்சுமி தேவிக்கு எல்லா கோயிலும் இருக்காங்க, மகாவிஷ்ணுக்கு எல்லா கோயிலும் இருக்காங்க. ஆனால் இந்த துலாம் ராசிக்கு அந்த அதில் சுக்கிரன் இருக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும். அங்கே போகும்போது தான் இதனுடைய நிவர்த்தி ஆகும். புரியுதுங்களா? அதே மாதிரி மீனம் ராசியில் சுக்கிரன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போக வேண்டிய கோயில் குருவாயூர் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். ஆனால் குருவாயூர் கோயிலில் பக்கத்தில் மம்மியூர்னு சொல்கிற ஒரு கோயில் இருக்கும். இங்கேயும் போகணும். குருவாயூருக்கு போனால் கண்டிப்பாக பால் பாயச நிவேத்தியம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அங்கே போனால் அது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா மீனம் அங்கே மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் ஆகிற இடம். சிலப்போ அதுவே துலாம் ராசியாக விழுந்துன்னு வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்கு மீனம் 6வது ராசியாக வரும். சிம்ம வீடு உங்களுக்கு 8வது ராசியாக விடும். சுக்கிரன் அங்கே உச்சம் ஆகுறாங்க. சில நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வேறு மாதிரி செலவு பண்ண வச்சிடும், கஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ நம்ம அங்கே கண்டிப்பாக அந்த குருவாயூர் போனால் கண்டிப்பாக அங்கே பால் பாயசம் நிவேத்தியம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அங்கே துலாபாரம் முடிஞ்சவங்க துலாபாரம் கொடுங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். பின்ன எல்லாருக்கும் தேவை என்னென்னா, நமக்கு தேவை பொருளாதாரம், நமக்கு தேவை எப்போவுமே. அப்போ சின்ன சின்ன காசுனால நம்ம எல்லா வேலை செய்கிறது நம்ம காசு பணத்துக்காக தான் வேலை செய்கிறோம். சுக்கிரனுங்கிறத ஒரு பெண்ணு மாத்திரம் கிடையாது, நமக்கான எல்லா வழியும் அவங்க தான். ஆடம்பரம் எல்லாத்துலையும் அது செய்கிறோம். எந்த ஒரு வீட்டில் நீங்கள் பொம்பளையில் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கீங்களோ அந்த வீட்டில் பணம் தங்கும், நல்லதே நடக்கும். நான் அதை சொல்கிறேன். கெட்ட வார்த்தை பேசாதீங்க. கெட்ட மனைவி யாரும் கெட்ட வார்த்தை பேசிடாதீங்க தயவு பண்ணி. அவங்க மதிங்க. ஏன்னா மீனம் ராசியில் மோட்ச ராசியில் தான் உங்களுக்கு சுக்கிரன் அங்கே உச்சம் அடையுது. அப்போ உங்கள் ஆம்பளைங்களாக இருந்தேன்னா அவங்க மனைவிமார்களுக்கு தெரியாமல் யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க. ஏன்னா நான் அனுபவிச்சிட்டேன். நான் என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் பார்த்து போனால வெளியே கொடுத்து மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டேன். அதனால் அனுபவம். அதனால் தயவு பண்ணி அவங்கவுங்க மனைவிகளுக்கு தெரியாமல் யாரும் காசு வெளியே கொடுக்காதீங்க. அதனால தான் மகாவிஷ்ணுவோட கால் பாதத்தில் அம்மா உட்காந்துருக்காங்க. நீ என்ன பார்த்துட்டாண்டா யாருக்கும் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மகாலட்சுமியோட வேலை. நீ என்ன பாரு, நான் எந்திக்கிறியா, எனக்கு கால் பாதத்தில் உட்கார்ற காரணம் என்ன, நீ என்ன பாரு, என்ன பார்த்துட்டு நீ கொடுத்தா. அப்புறம் என்கிட்ட கேளு, ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டுட்டு நீ கொடு. நீ எனக்கு தெரியாமல் கொடுத்தானே நீ என்கிட்ட தான் வரணும். காசுக்கு அதிபதியாக நான் தான். காசுக்கு அதிபதியே நான் தான். எனக்கு தெரியாமல் நீ காசு கொடுத்தா உனக்கு சேருமா? உனக்கு சேரும். அதனால் என்கிட்ட நீ கேட்டுட்டு கொடு. திருப்பதினாலும் அப்படி தான். திருப்பதினாலும் மகாலட்சுமி கிட்ட கேட்டுட்டு தான் ஐயா பணமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் என் வீட்டுக்காரிக்கு தெரியாமல் நான் என்ன கொஞ்சம் பணத்தை தையில் கொடுக்க ஆரம்பிச்சு கடைசியில் சண்டை போட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டி அது இந்த பணத்தை நான் சரிங்க ஐயா, சரி சேட்டா பைசா புனைங்கி போட்டு சேட்டா என்னோட பறையாதே இல்லை பைசா ஓடுது அதோட புனைங்கி போட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிஞ்சு எனக்கு அந்த பைசாலாம் சேர்ந்துச்சு. அதனால் தயவு பண்ணி சொல்கிறேன், கல்யாணம் முடிஞ்ச உங்கள் வீட்டுக்கு மனைவிக்கு தெரியாமல் யாருக்கும் வெளியே காசு எதுவும் கொடுக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. இதுக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா எனக்கு அனைவருக்கும் நன்றி கூடி
நான் இப்படி எதோ பேசணும்னு நினச்சேன், சில சூழ்நிலை பழக வந்துருங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா சார்பா ஐயா இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு டிப்ஸு. மீனத்தில் சுக்கிரன் இருக்குது சார், ஓகேவா? முதல்ல சுக்கிரன் இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, காஸ்ட்லி செருப்பு போடணும். ஆணாக இருந்தால் மனைவிக்கு கொலுசு வாங்கி கொடுக்கலாம், மகளுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கலாம், பிடிச்சவங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுத்துக்கங்க. பெண்ணாக இருந்தால் 100% கொலுசு இல்லாமல் வெளியே வரக்கூடாது. கல்யாணம் ஆன பெண்கள் மெட்டி, வெள்ளி மெட்டி இல்லாமல் வெளியே வரக்கூடாது. அவங்க எப்பயுமே அவங்களுடைய படுக்கை அறை ரொம்ப பெட்டு மென்மையாக ஜாலியாக ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி என்ன இருக்கணும், குழுன்னு, ஓகேவா? ரொம்ப காஸ்ட்லி படுக்கை அறையாக இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். காலத்துக்கு 2ஆம் அதிபதி தன் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். ஸோ சுக்கிரன் உச்சமானவர்கள் நல்ல தூக்கம் இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை உங்களால் உருவாக்க முடியும். ரைட்டுங்களா? இதெல்லாம் எளிமையான பரிகாரங்களில் ஒன்று. அதே மாதிரி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய இடங்களில் சொல்லுவோம், நம்முடைய பெருமாளை அம்பாள் தாயார் காலை அழிச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? அதுதான் அதோடைய மீனராசியினுடைய சிம்பிள்லேயே வரும் இல்லைங்களா? அது என்னைக்கு நடக்கணும் அப்படின்னா, வியாழக்கிழமையும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லையும், வெள்ளிக்கிழமையும் குருவோட நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லையும் அந்த நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா 100% உங்களுக்கு நல்ல பொருளாதார நன்மை, குடும்பத்தில் ஆண் பெண்ணுடைய ஒற்றுமை இது நடக்கும். இதில் என் கணவனை நான் வசியம் பண்ணணும்னு யாராவது நினச்சிங்கன்னா அன்னைக்கு நீங்கள் அவங்க காலுக்கு மருதாணி வச்சு விட்ருங்க, ஓகேங்களா? மனைவி வசூல் பண்ணீங்கன்னா நீங்கள் வைங்கப்பா, அவ்வளோதான், வேற ஒன்றும் தேவையில்லை. மருதாணி வச்சுட்டீங்க அப்படின்னா 100% அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமானது அற்புதமாக இருக்கும். மீனத்தில் யாருக்கு சுக்கிரன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன், கண்டிப்பாக சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு 1ஆம் இடத்துல, காலத்துக்கு 1ஆம் இடத்துல பரணி நட்சத்திரம் இருக்கு. 2வது ராசி அவருடைய ராசி இல்லையா? 5ல் பூரம் இருக்கு. அதுக்கடுத்தது 7 அவருடைய ராசி. அதுக்கடுத்தது 9 பூராடம் இருக்கு. 12ல் உச்சமாகிறாரு. அப்ப யாருக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த திசாபுத்தி காலங்களில் என்ன வேணா நடந்துட்டு போகுது, 1, 2, 5, 7, 9, 12ஆம் பாவங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நீங்க தீர்மானமா நினைச்சுக்கலாம். சுக்கரதசை நடக்குது அவங்களுக்கு, சுக்கரன் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு, சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு, சுக்கர புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த பாவத்தினுடைய இயக்கங்கள் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இதுல என்னன்னா, இதுல பெண்களுடைய சக்தி அதிகமா இருக்கும். சுக்கரதசை நடக்கும் போது என்ன பண்ண முடியும், சரிமா அப்படின்ட்டு நம்ம போய் தான் ஆகணும். அது பெண்ணா இருக்கும்போது அவங்களுடைய ஆளுமையில அவங்க ரொம்ப தலைச்சிறந்தவங்களா இருக்க போறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ ஐயா அவர்கள் இதை தான் சொல்ல வந்தாரு. அது இன்னும் பழக நல்லா வந்துடும். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஐயாவுடைய உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க ஐயா. என் பேர் சந்திரபோஸ். ஸ்ரீ விஜயலட்சுமி ஜோதிஷ ஆலயம், அதாவது ஆஸ்ட்ரோ கன்சல்டன்சி, ஐயா தான் எனக்கு பேர் வச்சு கொடுத்தது. ஸ்ரீ விஜயலட்சுமி ஆஸ்ட்ரோ கன்சல்டன்சி. விஜயலட்சுமின்னு நான் வைக்கலைங்க, அவரு வச்சிருக்கிறாரு. கரெக்ஷன் பண்ணி கொடுக்க சொன்னாரு, கொடுத்துருக்கேன். கடைசியா பார்த்துட்டு எப்படி வரணும், முன்னாடி பேர் கொண்டு வச்சுட்டு பார்த்தியா நீ அப்படின்னு என்ன ஓட்டக்கூடாது, அதுக்காக சொல்லிடுறேன். இல்ல இது அம்மா பேரு. ஆனா விஜயலட்சுமியே கரெக்ஷன் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுன்றதாங்க. ஐயோ, என்னுடைய நம்பர் சொல்றேன், 93 44 66 0 5 3 5. ஐயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். சிவப்பு கோட்டையம்மா வாங்க, ஐயா வாங்க. மணிகண்டன் சுப்பிரமணியம் வசந்த் வாங்க.